சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க சார். எல்லாரும் சொல்கிறத நான் சொல்ல முடியாது. கொலை கொள்ளை எல்லா ஆட்சிலையும் வழக்கமான ஒன்று தான். உடனே புள்ளி ஒருத்த எடுத்துக்கிட்டு உளவுத்துறை உதவியோட ஒரு ஆட்சியுமே அறிக்கை விட தான் செய்வாங்க. எங்கள் ஆட்சியில் இது அதிகம். ஒரு கொலை நடந்தாலும் அது தப்பு தான் சார். ஒரு கொள்ளை நடந்தாலும், ஒரு பிள்ளை கைப்பிடிச்சு இழுத்தாலும் ஒன்று தான். 10 பிள்ளை எங்கள் ஆட்சியில் 2 பெண்களின் கற்பு தான் பறிப்போனது. அது பெருமையா? உங்கள் ஆட்சியில் எத்தனை போச்சு தெரியுமா? 2மே அசிங்கன்ற அந்த உண்மையை முதல்ல 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அந்த குற்றச்சம்பவங்களுக்கும் ஆட்சிக்கும் தொடர்பு இருக்குதான் நான் பார்க்கல. சம்பவம் நடந்த பிறகு அந்த ஆட்சியும் ஆட்சியாளர்களும் எப்படி வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, யாரையாவது காப்பாற்றுறாங்கன்னா போட்டு முகத்திரையை கிழிக்கணும், ஏறி மிதிக்கணுமே தவிர குற்றம் நடந்துச்சுங்கிற சொல்றதுனால ஒன்றும் நடக்க போகல. பல விஷயங்கள் தனிநபர்களுடைய கோபதாபங்கள் நடக்குது. ஆட்சிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பொண்டாட்டியை போட்டு புருஷன் ஏறி மிதிக்கிறான், மிதிச்சல ஒரு செத்து போயிடா, இல்லை பொண்டாட்டி மிதிச்சு புருஷன் சாகிற காலம், அவன் மிதிச்சு புருஷன் செத்து போயிடான்னு வச்சுங்க. ஸ்டாலினுடைய அந்த நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மேடையில் வேட்டா பேசுறதுக்கு சரி வரும். ஆனால் அந்த மிதிச்ச பொண்டாட்டியை மிதிச்ச புருஷனை எவ்வளோ சீக்கிரம் கைது பண்ணுறோம், இன்னொரு பிள்ளையோ இன்னொரு ஆளோ மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கொண்டு போய் சிறையில் தள்ளணுமேங்கிற அந்த வேகம் இருக்குல்ல, இதுதான் சார் காவல்துறையுடைய கடமை. அந்த காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அந்த முதலமைச்சருடைய கடமையாக இருக்க முடியும். புருஷனை எப்படி அதை கொல்லலாம்? ஸ்டாலின் எப்படி இதை அனுமதிக்கணும்? ஏன்னா வீட்டை பூட்டிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டதுக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? சாத்தாங்குளத்தில் எடப்பாடி ஆட்சி ஒரு அப்பாவையும் பையனையும் போட்டு அடிக்கக்கூட மாட்டக்கூட அப்படி அடிக்க மாட்டோம். மாடு மேலே பரிதாபம் வரும் நமக்கு. அதை விட கேவலமாக அடித்தாங்கல்ல, அதுக்கு எடப்பாடிக்கு தொடர்பு இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் அது நடந்த பிறகு ஒரு வக்காலத்து வாங்கி சட்டசபையில் பேசினார்ல, அதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். போலீஸ் எழுதி கொடுத்தது அப்படியே வாசித்தார். அவருக்கு ஏற்கனவே பல உபாதைகள் இருந்தன. இந்த பென்னிக்ஸ்க்கு அவர் சொல்கிறார். அதுதான் மனசு வலிச்சிச்சே தவிர எடப்பாடி உத்தரவு போட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அடித்தார் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லலையே. ஒரு தார்மீக பொறுப்பு முதலமைச்சருங்கிற முறையில் உங்கள் துறையின் கீழே நடக்கிறதுக்கு நீங்கள் தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அரியலூரில் நடந்த விபத்துக்கு எதுக்கு அவர் சாஸ்திரி ரிசைன் பண்ணார்? ரயில்வே மினிஸ்டர் ட்ரெயின் அவராக ஓட்டிட்டு போனார். தார்மீகங்கிற வார்த்தைக்கு அதான சார் அர்த்தம். ஸோ குறைஞ்சபட்சம் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும். நான் துக்கப்படுறேன், துயரப்படுறேன், இப்படி காவல்துறையில் இப்படி சில கருப்பாடுகள், ஒரு மனசாட்சியற்றவர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு நான் வேதனைப்படுறேன்னு அன்றைக்கி எடப்பாடி சொல்லியிருந்தானா அவருக்கு நானே எடுத்து கையெடுத்து கும்பிட்டுருப்பேன். அவருக்கு வேறு உடல் உபாதைகளும் இருந்ததுன்னு அந்த அடிச்சதை நியாயப்படுத்துகிற போது தான் நமக்கு எரிச்சல் வந்தது. இதைத்தான் பேசணுமே தவிர இப்படி நடந்து போச்சேன்னு போன உயிருக்கு நம்ம அனுதாபப்படுறோம். அது தமிழனுடைய உணர்வு, மனிதனுடைய உணர்வு. அது எங்கேயோ ஒருத்தர் சத்தால் நம்ம அதை அனுதாபப்படுவோம். மற்றபடி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா 2 ஆட்சியிலையும் யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகள் பேசுகிற பேச்சு தான் இது. அதை இரும்புக்கரம் கொண்டு அடக்கணுங்கிறதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க.